வணக்கம் உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான நியூஸ். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. என்ன சார் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் டவுன்லோட் பண்ண கியூட் எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2025 இதுக்கான அட்மிட் கார்டு வந்துருச்சு. ஏற்கனவே சிட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, அட்மிட் கார்டு வந்துருச்சு. இந்த அட்மிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வந்து 13 மேல இருந்து ஜூன் 3 வரைக்கும் நடக்குது. இப்போதைக்கு 13ல இருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு 13ல இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மே வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான அட்மிட் கார்டு கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்றேன்னு இருக்காங்க. இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றது ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா என்ன சொல்றாங்க, ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க 04440759000 ஆர் cute-ug@nta.ac.in. இந்த இதுல வந்து சொல்லுங்க அப்படின்னாங்க. எங்க போய் டவுன்லோட் பண்ணும், cute.nta.nic.in. இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணும், கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு போட்டதுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன வந்து நம்ம ட்ரெஸ் கோடு. ஏன்னா நிறைய பசங்க என்ன சொல்றாங்க, சார் ட்ரெஸ் கோடு சொல்லுங்க சார் அப்படின்றாங்க. இந்த ட்ரெஸ் கோடு ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் கோடு நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் போட்டு போகலாம், என்னெல்லாம் போட்டு போக வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பார்டு ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது, அன்ஃபேர் மீன்ஸ் ரைட்டா, ட்ரெஸ் கோடு இதெல்லாம் பாருங்க ரொம்ப சிம்பிள். என்ன எடுத்துட்டு போகணுன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். என்ன எடுத்துட்டு போகலாம், பிரிண்ட் காப்பி ஆஃப் அட்மிட் கார்டு வித் செல்ஃப் டெக்ளரேஷன். அதில் ஃபோட்டோ ஓட்டணுமா, அதை ஒட்டிடணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஒரு A4 சைஸில் எடுத்துக்கணும். கூட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் அட்டண்டன்ஸுக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க ரைட்டா. அதுக்கப்புறமா ஐடி, வேலிட் ஐடி ப்ரூஃபுக்கு நம்ம அட்மிட் ஆதார் கார்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பேன் கார்டு எடுத்துக்கலாம், பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம், ஆதார் கார்டில் இருக்கக்கூடியதையும் எடுத்துக்கலாம். அப்புறமா போஸ்ட் கிளாஸ் 12 அட்மிட் கார்டு இதை கூட வந்து எடுத்துக்கலாம். பாஸ்புக்கும் நம்மளுக்கு எலிஜிபிள். பிடபிள்யூ கேண்டிடேட் அதுக்கான சர்டிஃபிகேட்டு. தென் சிம்பிள் டிரான்ஸ்பரண்ட் பால் பாயிண்ட் பென்ட்டுப்பா. எதுக்கு நம்ம அங்கே ரஃப் ஒர்க் பண்ணுவோம்ல, அதுக்கு ரஃப் ஷீட்டு அவங்க கொடுத்துருவாங்க ரைட். இதை மட்டும் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும் ரைட். ஓகேவா, இதை தான் இந்த 5 விஷயங்கள் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும். இதில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்ட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. என்ன சார் வேரி பண்ணலாம், ஹெவி கிளாத்ஸ் ரைட்டா, ஹெவி கிளாத்ஸு இது வந்து அலௌடு இல்லை ரைட்டா. அது அப்புறம் லாங் ஸ்லீவ், இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கொடுத்துருக்காங்க. ஹெவி கிளாத்ஸ் அண்டு லாங் ஸ்லீவ் அலௌடு இல்லை. அதே போல் பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வேற எதுனா போட்டுக்கலாம். டிஷர்ட் போட்டுட்டு ஜம்முன்னு பேண்ட் போட்டு போகலாம். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் போட்டுட்டு டிஷர்ட் போட்டு போகலாம். அவ்வளோதான், சிம்பிளாக அது முடிஞ்சிடும் ரைட். தென் எதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்டு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னா பார்டு ஐட்டம்ஸு இங்கே பாருங்க நிறைய கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேஷ்னரி அது இது சம்மந்தமான இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டிவைஸு, அசசரிஸ், ஈட்டபிள் ஐட்டம்ஸு, ஆர்னமெண்ட்டு ஆர் எனி அதர் மெட்டல் சம்மந்தமான இருக்கிறது, இன்ஃபர்மேஷன் ரிலவெண்ட் ஆர் நாட் ரிலவெண்ட் டு த எக்ஸாமினேஷன் ரிலவெண்ட்டுக்கு, பேப்பருக்கு ரிலவெண்ட் இல்லை ரிலவெண்ட் இல்லாதது அதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. யூசிங் சம்மன் டு ரைட் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆர் ப்ரிப்பரிங் மெட்டீரியல் ஃபார் காப்பிங் இதெல்லாம் வந்து பிரீச்சிங்காக கொடுத்துருக்காங்க ரைட்டா. இந்த பார்ட் ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 7 8 இருக்கு இல்லையா. 1 எனி ஐட்டம் டெக்ஸ்டோரல் மெட்டீரியல், பிட்ஸ் ஆஃப் பேப்பர், ஜாமெட்ரி, பென்சில் பாக்ஸு, பிளாஸ்டிக் பவுச்சு, கால்குலேட்டர், பென்னு, ஸ்கேலு, ரைட்டிங் பேடு, பென் டிரைவு, எரேசர், கால்குலேட்டர், லாங் டேபிள், எலக்ட்ரானிக் பென்னு, ஸ்கேனர் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. எனி கம்யூனிகேஷன் டிவைஸ் லைக் மொபைல் ஃபோனு, ப்ளூடூத்து, இயர்ஃபோனு, மைக்ரோஃபோனு, பேஜரு, ஹெல்த் பேண்ட் எதுவுமே அலோடு இல்லை. அதர் ஐட்டம்ஸ் லைக் வேலட்டு, காகிள்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, பெல்ட், கேப் எக்ஸெட்ரா. எனி வாட்ச், ரெஸ்ட் வாட்ச், பிரேஸ்லெட்டு, கேமரா எதுவுமே அலோடு இல்லை. எனி ஆர்னமெண்ட், மெட்டாலிக் இதெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னா அங்கே ஸ்டோர் பண்ணி சேஃப்டி பண்ணுறதுக்கு எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் கிடையாது, அதனால் கொண்டாட வாங்கிங்கன்றாங்க. ஃபுட்டு பேக்கடோ இல்லைனா ஓப்பன்லையோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. எனி அதர் ஐட்டம் that could be used for unfair means communication devices like a microchip, camera, Bluetooth device. No ornaments will be made at the center for keeping. அதை சொன்னால் வச்சுட்டு அங்கே எதுவுமே கிடையாது, அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. மேலும் இது சம்மந்தம் ஏதாவது உங்களுக்கு போகிறப்ப உங்களுக்கு தகவல் வேணும்னா 9176552121 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் to get good marks in this cute exams ரைட்டா. நிறைய எங்கள் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாரும் கடவுளை ப்ரே பண்ணியிருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் நல்ல மார்க் கிடைக்கணும், நல்ல காலேஜஸ் கிடைக்கணும், ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்கிறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சிருக்கும். நன்றி.